உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைக்கு நன்றி. இம்மட்டிலுமாய் உம்முடைய கிருபை எங்களை தாங்கினது, அதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள போகிறப்பா, நீர் எங்களோடு பேசும் ஆவியானவர் அப்பா, அடியாளை மறைத்து நீங்க வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நீர் எங்களை ஒவ்வொருக்கும் கொடுக்க போகிற ஆத்ம மன்னாவிற்காய் ஸ்தோத்திரம். சூழ்நிலை தடைகள், எந்த தடைகள் எங்களை தடை செய்யாதபடி தடைகளை தகர்த்து போடுகிற தலக்கத்தன் ஒரு விஷயங்கள் மத்தியில் கடந்து செல்வீராக. எங்கள் இருதயங்களையும் எங்கள் செவிகளையும் ஒரு விசை விருத்த சேதனம் பண்ணும். நம்முடைய வார்த்தைக்கு நேராக எங்கள் இருதயங்களை திருப்பும். துதி கனம் மகிமை யாவும் உமக்கே ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலேயே செபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன் ஆமேன். வாசிப்போம். இன்னைக்கு காலையில நான் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது ஒரு என்னுடைய பிரேயரை முடிச்சுட்டு நான் நினைச்சேன் செல்வி கிட்ட இருந்து ஏதாவது மெசேஜ் வந்திருக்கான்னு. நேற்று நைட்டும் பார்த்தேன், காலையில 6, 7, 8 மணிக்கு பார்த்தேன், வரல. எனக்கு ஒரு டவுட், மேபி ஏதாச்சும் இன்னைக்கு மீட்டிங் கேன்சல் ஆயிருச்சோ இல்லையோன்ட்டு. ஆனாலும் நான் மெசேஜ் எல்லாம் ரெடி பண்ணி ப்ரிப்பேரா இருந்தேன். அப்பதான் நினைச்சேன் நானு, சரின்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி திரும்ப பார்க்கும்போது செல்வியோட மெசேஜை பார்த்தேன். அப்பதான் சரி, இல்ல நான் நினைச்சேன் இந்த லெந்து டேஸ்னால ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருக்கிறதான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் செல்வியோட மெசேஜை பார்த்ததும் எனக்கு ஒரு சரி, ஒரு உற்சாகம் கிடைத்தது. கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னன்னா, என்னாகமம் 35ஆம் அதிகாரம், அதுல 6வது வசனம் பாருங்க. என்னாகமம் 35 அதுல 6. நீங்கள் லேவியருக்கு கொடுக்கும் பட்டணங்களில் அடைக்கலத்துக்காக 6 பட்டணங்கள் இருக்க வேண்டும். கொலை செய்தவன் அங்கே தப்பி ஓடி போகிறதற்கு அவைகளை குறிக்க கடவீர்கள். அவைகளை அல்லாமல் 42 பட்டணங்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து எகிப்து தேசத்துல இருந்து மோசே ஆரோன் மூலம் இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்தப்பட்டார்கள். அப்ப அவங்க அந்த கானான் தேசத்திற்குள்ள வந்த பிறகு அந்த யோசுவாவையும் கொண்டு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவங்களுக்கு வந்து பாகம் பிரிச்சு கொடுப்பதை பார்க்கிறோம். அப்போ லேவியருக்காக என்ன அப்படின்னு சொன்னா, லேவியருக்கு கர்த்தர் தான் பங்கு சுதந்திரமா இருக்கிறார். ஆனா அந்த லேவியருக்கு என்னன்னா, அந்த கொடுக்கும் பட்டணங்களில் அடைக்கலத்துக்காக ஒரு அடைக்கல பட்டணங்கள் கட்ட வேண்டும் என்று சொல்கிறார். எதற்காக அப்படின்னா, கொலை செய்தவர்கள் ஓடி வரும்போது இரத்த பழிக்காக அவர்களை வந்து கொலை செய்ய தேடும்போது அவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதற்காக அடைக்கல பட்டணம். அப்ப இதை வாசிக்கும் போது நான் யோசித்து பார்த்தேன். இந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வாசிச்சு பார்க்கலாம். என்னன்னாக்க, இப்ப ஒருவனை வந்து எதேச்சியா கொண்டுட்டாங்க. அப்ப எதேச்சியா அதான் அன்எக்ஸ்பெக்டடா ஒருவனை நம்ம கொலை செய்யும்போது என்னன்னா, அவனுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அடைக்கல பட்டணத்தில் அவனை சேர்த்து கொள்ள வேண்டும். ஆனா இரத்த பழிக்காக ஒருவன், அதான் வெஞ்சன்ஸ் வச்சு வேண்டுமென்றே, அப்ப குற்றமற்ற ரத்தத்தை சிந்தும் போது அந்த ரத்தத்திற்கு அவன் வந்து என்னன்னா பிராயச்சித்தம் செய்ய வேண்டும். என்னன்னா, பழைய ஏற்பாட்டை நமக்கு தெரியும், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். அதே மாதிரி அப்படியாக இருந்தது. அப்போ இந்த காரியத்துல பாருங்க, இதே 35ஆம் அதிகாரம் 23 to 25 வாசிக்கலாம். 23ல இருந்து 25. அவனுக்கு பகைஞனாய் இராமலும் அவனுக்கு தீங்கு செய்ய நினையாமலும் இருக்கையில் ஒருவனை கொன்று போடத்தக்க ஒரு கல்லினால் அவனை காணாமல் எரிய அது அவன் மேல் பட்டதினால் ஆயினும் அவன் செத்து போனால், அப்பொழுது கொலை செய்தவனையும் பழிவாங்குகிறவனையும் சபையார் இந்த நியாயப்படி விசாரித்து கொலை செய்தவனை பழிவாங்குகிறவனுடைய கைக்கு தப்புவித்து அவன் ஓடி போயிருந்த அடைக்கல பட்டணத்துக்கு உன்னை திரும்ப போகும்படி செய்ய கடவர்கள். பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் பெற்ற பிரதான ஆசாரியன் மரணம் அடையும் மட்டும் அவன் அதிலே இருக்க கடவன். அப்ப அந்த பிரதான ஆசாரியன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு வந்து அடைக்கலம் பட்டணத்துல இருக்கணும். அதன் பிறகு அவன் போயிட்டா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா அவன் குறிக்கப்பட்ட அந்த பிரதான ஆசாரியன் உயிரோடு இருக்கும்போது இவன் தன் இஷ்டத்துக்கு அந்த அடைக்கல பட்டணத்தை விட்டு வெளியே போயிட்டா, அவன் திரும்ப அவனை கொலை செஞ்சுட்டாங்கன்னா அந்த ரத்த பழி யார் மேலேயும் இவங்க மேல சுமராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்போ பழைய காலத்துல நம்ம பார்க்கும்போது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழி வாங்குகிற படலத்தை தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா இப்ப நம்ம லென்தேஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த லென்தேஸை நினைவு கூறுகிற நாட்கள், இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக ஒரே தரம் பலியானார் சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்போ அந்த ரத்தத்துக்கும் இந்த ரத்தத்துக்குள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ரத்தம் பாருங்க, இதே 35ஆம் அதிகாரம் 33, 34 வாசிச்சோம்னா, நீங்கள் இருக்கும் தேசத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதிருங்கள். ரத்தம் தேசத்தை தீட்டுப்படுத்தும். ரத்தம் சிந்தினுடைய ரத்தத்தினாலே ஒழிய வேறொன்றினாலும் தேசத்திலே சிந்துண்ட ரத்தத்திற்காக பாவ நிவர்த்தி இல்லை. நீங்கள் குடியிருக்கும் என் வாசஸ்தலமாகிய தேசத்தை தீட்டுப்படுத்த வேண்டாம். கர்த்தராகிய நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே வாசம் பண்ணுகிறேன் என்று சொல் என்றார். அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி,
அப்ப தேவன் எப்படிப்பட்டவர்னா அவர் பரிசுத்தர். அப்போ பரிசுத்தராகிய தேவனை நம்ம பரிசுத்தத்தோடு தொழுது கொள்ள வேண்டும். ரத்தத்துலதான் மாம்சத்தின் உயிர் எதுல இருக்குன்னு ரத்தத்தில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம லேவியராமத்துல பார்க்கிறோம். அப்போ அந்த ரத்தத்தை ஒருவன் சிந்தனல் என்ன பண்ணணும் அப்படின்னா ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதுதான் பழைய நியமத்தின்படி ஆண்டவர் நம்ம கொடுத்த கட்டளை பார்க்கிறோம். அப்போ ஒருவனை அடித்தால் அந்த பல்லு போயிடுச்சுன்னா பல்லு போகணும், கண்ணு போச்சுன்னா கண்ணு போகணும். இதுதான் நம்ம பழைய நியமத்துல நம்ம ஃபாலோ பண்ணி கொண்டிருந்த காரியங்கள். அப்ப இதெல்லாம் போகட்டும். அது நீதிமொழிகள் வாசிப்போம். 28ஆம் அதிகாரம் 17, 18. நீதிமொழிகள் 28 அதுல 17, 18 பாருங்க. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம். இரத்தப்பழிக்காக ஒடுக்கப்பட்டவன் குழியிலே ஒழிக்க ஓடி வந்தால் அவனை ஆதரிக்க வேண்டாம். உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். மாறுபாடான இருவழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான். ரத்தப்பழிக்காக ஒடுக்கப்பட்டவன் குழியில் ஒழிக்க ஓடி வந்தால் அவனை ஆதரிக்க வேண்டாம். இப்ப ஒருத்தன் கொன்னுட்டான், ஒருத்தனை கொன்னுட்டு அவன் ஓடி வரானா நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவனுக்கு அடைக்கலம் கொடுக்க கூடாது. அவனுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக லஞ்சம் இதெல்லாம் வாங்கிட்டு அவனுக்காக நம்ம என்னன்னா பொய் சாட்சி சொல்லக்கூடாது. அதுதான் கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்கிற பாடம். அப்போ உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். மாறுபாடான இருவழியில் நடக்கிறவனோ அவற்றிலே ஒன்றிலே விடுவான். அப்ப என்னைக்கும் உத்தமம் நம்மை பாதுகாக்கும். உத்தமனாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் எப்படின்னா உதவி செய்கிறவராய் இருக்கிறார். மாறுபாடு உள்ளவன் அவன் என்ன பண்ணுவான், அவற்றின் மாறுபாடான இருவழியில் நடக்கிறவன் ஏதோ ஒரு வழியில அவன் விழுந்து போவான்னு சொல்லிட்டு நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அதே 28ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் அதுல 13, 14 பாருங்க. 28, 13, 14. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். அப்போ நம்ம தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்ப நம்ம பெரிய பாவமோ சின்ன பாவமோ எப்பேற்பட்ட பாவங்கள் செய்திருந்தாலும் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனஸ்தாபப்பட்டு கண்ணீரோடு நம்ம அறிக்கையிடும் போது கர்த்தர் நம்முடைய பாவங்களை எல்லாம் என்ன செய்யறன்னா கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக நம்முடைய பாவங்களை அகற்றி விடுகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ சமுத்திரத்தின் ஆழத்திலே கர்த்தர் நம்முடைய பாவங்களை போட்டு விட்ட பிறகு அதை திரும்ப அவர் நினைப்பதில்லை. நம்ம தான் நினைச்சிட்டே இருப்போம். நம்ம என்ன செய்வோம், ஐயோ இந்த காலத்துல இந்த வருஷத்துல இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு நம்ம என்ன பண்ணுவோம், அதை ரீகால் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்ப எக்ஸாம்பிள் நமக்கு யாரோ ஒருத்தர் கெடுதல் செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட அந்த நமக்கு கெடுதல் செய்த பர்சன் ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பிடுறாரு. ஆண்டவரே என்ன மன்னிச்சா நம்ம கிட்டயும் மன்னிப்பு கேட்டுறாரு. கேட்டு எல்லாம் முடிஞ்சது. ஆனாலும் 10 வருஷம் ஆனாலும் 15 வருஷம் ஆனாலும் அவர்களை பார்க்கும்போது நமக்கு சட்டுன்னு என்ன ஞாபகத்துக்கு வரும்னா அவர்கள் செய்த நல்ல காரியங்கள் எல்லாம் மறந்துருவோம். ஐயோ இவன் எனக்கு இப்படி துரோகம் செஞ்சானே, இவன் என்னை இப்படி பாழ்படுத்தினானே, என்னை வேதனைப்படுத்தினானே என்று அந்த பழைய காரியங்கள் தான் நமக்கு முன்னாடி ஹைலைட்டா இருக்கும் இல்லைங்களா? அப்போ இததான் ஆண்டவர் சொல்றாரு. என்னன்னா நம்ம எப்படி வாழ வேண்டும், பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. பழைய நியமத்துல கண்ணுக்கு கண் பல்லுக்கு பலன் கொடுத்தாங்க. ஆனா புதிய நியமத்துல வந்த பிறகு ஆண்டவர் சொல்றாரு, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். அப்போ எப்பேற்பட்ட குற்றங்கள் செய்தாலும் சரி நம்ம என்ன செய்ய வேண்டும்னா மன்னிக்க வேண்டும், மறக்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, 7 முறை அல்ல 70 முறை நீ மன்னிக்க வேண்டும் சொல்லிட்டு ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களிடத்தில் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னொரு வசனம் பார்ப்போம். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் அதுல 11, 12 பாருங்க. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 11, 12. மரணத்துக்கு ஒப்பிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கொடுமானால் விடுவி. அதை அறியோம் என்பாயாகில் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ. உன் ஆத்மாவை காக்கிறவர் கவனியாரோ. அவர் மனுஷருக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலனிலையாரோ. இப்போ இந்த வசனம் வாசிக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு என்ன சொல்ற, இந்த வசனத்தின் தெளிவு கிடைக்கிற வரைக்கும் எனக்கு சாதாரணமா இப்ப கொலை பண்றவங்க கொள்ளையடிக்கிறவங்க எல்லாரையும் பார்க்கும்போது ஐயோ இவனை கொண்டு போடணும், இவன் என்னத்துக்கு உயிரோட இருக்கான் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஆனா இந்த வசனத்தை வாசித்த பிறகு ஆவியானவர் என் உள்ளத்துல கிரியை செய்தாரு. மரணத்துக்கு ஒப்பிக்கப்பட்டவர்கள், கொலையுண்ண போகிறவர்கள், அவர்களை என்ன பண்ணணுமா விடுவிக்க கூடுமானால் விடுவி. இப்ப ஒருத்தன் கொலை செஞ்சுட்டான், இல்ல பாலியல் பலாத்காரம் செஞ்சுட்டான், ஏதோ செஞ்சுட்டான், அவனுக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க, ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க, இல்ல தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அப்ப என்ன ஆகும், அவனுடைய சரீரம் அழிந்து போகும், அவனுடைய ஆத்மாவும் சேர்ந்து அழிந்து எங்க போவான், நரகத்துக்கு போவான். ஆனா ஆண்டவர் தீயோரையும் நல்லோரையும் நேசித்தாரு, எல்லோரையும் நேசித்தாரு.
சூரிய வெளிச்சம் பாருங்க, நல்லவங்களுக்கு மட்டுமா கிடைக்குது? இல்ல, நல்லோருக்கும் பொல்லோருக்கும் எல்லாருக்கும் சூரிய ஒளி கிடைக்கிறது. அதே போல மழை நல்லவர்களுக்கும் பெய்கிறது, தீயவர்களுக்கும் பொல்லாதவர்களுக்கும் மழை பெய்கிறது. அப்போ கர்த்தர் எப்படி இருக்காருன்னா தயாள குணமுடையவராய் இருக்கிறார். அப்ப தன்னுடைய பிள்ளைகளும் எப்படி இருக்கணும்? தயாள குணமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவரை போல நாம எப்படின்னா பழைய காரியங்கள், பழைய பாவங்கள், நமக்கு துரோகம் செய்தவர்கள் எல்லாரையும் மன்னிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மன்னித்து அவர்களை ஆசீர்வதிக்கும் போது அதை நமக்கு தேவன் ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். அப்போ மரணத்துக்கு ஒப்பிக்கப்பட்டார்கள். இப்ப நம்ம பாருங்க, நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம். நேற்றைய தினம் கூட நான் நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன். நேற்று முந்தா நாள் பார்க்கும்போது பாருங்க, சென்னை பட்டணத்துல 1 மணி நேரம் 6 to 7 அந்த 1 மணி நேரத்துல கொள்ளைக்காரர்கள் கொள்ளையடிக்கிறாங்க. நகைகளை கொள்ளையடிச்சுட்டாங்க. ஒரு 5-6 பேர்கிட்ட கொள்ளையடிச்சுட்டாங்க. எல்லாம் நார்த் இந்தியன்ஸ். கடைசியில அவங்கள பிடிச்சிட்டாங்க. அப்போ அந்த 1 மணி நேரத்துல இத்தனை பேரை கொள்ளையடிச்சவங்களை பார்த்த உடனே நமக்கு கோபம் தன்னாலே வருது. இவங்களை எல்லாம் விடவே கூடாது, இவங்களை ஷூட் பண்ணிடணும், இவங்களை கையை வெட்டணும், காலை வெட்டணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ண உடனே உணர்ச்சி வசப்படுகிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மரணத்துக்கு ஒப்பிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி, அதை அறியோம் என்பாயாகில் நம்முடைய இருதயத்தை சோதி தருகிறவர் அறியாரோ. அப்போ நம்ம பார்க்கிறோம், பார்த்த உடனே நம்ம உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிடுறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அப்படிப்பட்டவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் செய்ய வேண்டும். கண்ணீரோடு நம்ம பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் அதை விரும்புகிறதை நம்ம பார்க்கிறோம். இப்போ பழிவாங்குதல் எனக்குரியது, பழிவாங்குதல் அவருக்குரியது, அவரே பதில் செஞ்சிருவாரு. ஆனா நமக்கு சொல்லப்பட்ட காரியங்களை நம்ம என்ன செய்யணும்? நம்ம தான் செய்ய வேண்டும். இப்ப பார்ப்போம், யோவான் 11ஆம் அதிகாரம் முதல்ல 39வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 11:39. யோவான் 11:39. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தோனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றார். இப்ப அந்த யோவான் இது எந்த இடத்துலன்னு சொன்னா, மரியாளும் பெத்தானியா கிராமத்துல மரியாள், மார்த்தாள், லாசரு அக்கா, அண்ணன், தம்பியா இருக்கும். அக்கா 2 அக்காங்க, தம்பியா இருக்காங்க. அப்ப அந்த தம்பி செத்து போயிடுறான். ஆண்டவருக்கு சொல்லி அனுப்புறாங்க. வர தாமதமாகிறது. என்ன சொல்றாருன்னா, கல்லை எடுத்து போடுங்கள் அப்படின்னு சொல்றான். அப்போ கல்லை எடுத்து போடுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப அந்த கல்லு என்ன எதை காட்டுகிறதுனா, நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்கு தடையாக உள்ள கற்கள், அததான் காட்டுகிறது. அப்போ நம்மளுடைய ஆசீர்வாதம் அல்லது நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையோ இல்ல தாமதமோ ஏற்படுத்துகிற காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்ப்போம். இப்ப நம்முடைய வாழ்க்கையில பாருங்களேன், இப்ப நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க நமக்கு தெரியாது. நம்ம எல்லாருமே ஒரு விதத்துல எப்படி அப்படின்னா, நம்முடைய முன்னோர்கள் இப்போ எங்க சொந்தக்காரங்களாம் பார்த்தாக்க ஹிந்துஸா இருந்தாங்க. எத்தனை 6-7 தலைமுறைக்கு முன்னாடி. அப்போ அப்படி அவர்கள் இருக்கும்போது வாழ்ந்த காலத்துல அவங்க நரபலி கொடுத்திருக்கலாம், இல்ல பின்னாடி விக்கிரகங்களை நமஸ்கரிச்சிருக்கலாம். இன்னும் அவங்க என்ன செய்தாங்களோ, ரத்தப்பழி ஏதாச்சும் அவங்க மேல இருக்கும் நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, இப்ப எங்க அம்மா சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 3, 4, 5 தலைமுறைக்கு முன்னாடி அவங்க ஜோசியம் பாக்குறவர்களாக இந்த இடத்துல எல்லாம் மை தடவி ஜோசியம் பார்ப்பாங்களாம். அப்போ அதனால் அது கர்த்தர் அருவருக்கிற காரியம். ஒரே நிமிஷம். அப்போ பாருங்க, அந்த தலைமுறைகள், அவர்களுடைய தலைமுறைகள் வரும்போது அவங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை நாங்க பார்க்கல. அப்போ எங்க கசின்ஸ் தான். அப்ப ரொம்ப பாரமா இருக்கும். ஆனா நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த ரட்சிப்பின் அனுபவத்திற்கு கடந்து வருவதற்கு முன்பதாக ஏன் இப்படி இருக்காங்க? நல்ல வருமானம் இருக்கு, ஆனா வாழ்க்கையில ஒரு செழிப்பு இல்லையேன்னு சொல்லி பார்த்தோம். அப்பதான் ஆண்டவருக்குள்ள வரும்போதுதான் இந்த காரியங்களை படித்து படித்து வந்த போதுதான் அதை புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். அப்ப இப்போ ஆண்டவருடைய கிருபையினால ஓரளவு எல்லாம் மாறிடுச்சு காரியங்கள். இப்போ ஒரு 3, 4, 5 தலைமுறை ஆயிடுச்சு. அப்போ 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் கர்த்தர் நம்ம விசாரிக்கிறவர் அப்படின்ற காரியத்தை நினைவு கூர்ந்து நம்ம என்ன செய்யணும்னா, நம்முடைய மூதாதையர்கள் எப்படி இருந்தாங்களோ தெரியாது,
அப்போ அந்த மூதாதையர்கள் ஒரு காலம் அவங்க செய்யத்தகாத காரியங்களை செய்து வந்திருந்தாலும் அந்த சாப கட்டுகள் நம்மளை தொடர்ந்து வராதபடிதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கலாத்தியர் 3:13 சொன்னதுபடி, மரத்திலே தூக்கப்பட்டு எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி சாபத்தின் அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்ம நீங்களாக்கி மீட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவர் மரத்துல தூக்கப்பட்டார், சிலுவை மரத்திலே தொங்கி நம்மளுடைய பாவங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்டாரு. அப்ப அந்த விடுதலை நம்ம என்ன பண்ணணும்னா கன்ஃபஸ் பண்ண வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில அறிக்கை பண்ண வேண்டும். ஆண்டவரே, எங்களுடைய மூதாதையர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ தெரியாது, ஆனாலும் அந்த சாபக்கட்டுகள் எங்களை தொடர்ந்து வராதபடி நீர் எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவரே. நம்ம பாரத்தோடு கண்ணீரோடு நம்முடைய தலைமுறைகளுக்காக, நம்முடைய தலைமுறையின் தலைமுறைகளுக்காக, நம்முடைய குடும்பத்தார்களுக்காக, இனஜன பந்துக்களுக்காக, ரட்சிக்கப்படாத ரட்சிக்கப்படாதவர்களுக்காக, இன்னும் பின்மாற்றத்தில் வாழ்பவர்களுக்காக, இவர்களுக்காக எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா திறப்பில் நிற்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்ப பாருங்க, இப்போ நம்மளுடைய ஆசீர்வாதத்திற்கு சில கற்கள் தடையா இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த கல்லை எடுத்து போடுங்கள். ஆண்டவர் நினைச்சிருந்தா இப்படி ஒரு ஒரு செகண்ட் போதும் அந்த கல்லை எடுத்து போடுறதுக்கு, அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும் எடுத்துக்கலாம். ஆனாலும் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம தான் செய்யணும். அப்ப கல்லை எடுத்து போடுங்கன்னு சொல்றாரு. அப்போ அந்த கல் எதை காட்டுகிறது என்று பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்கு தடையாய் உள்ள கற்கள் என்ன என்பதை நம்ம கண்டு கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், அதுல 4வது வசனம் பாருங்க. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அப்போ அரண், அரண்னா என்னது? அரண், கோபம் ஒரு அரண், எரிச்சல் ஒரு அரண், பொறாமை ஒரு அரண், மன்னிக்க முடியாத சுபாவம் ஒரு அரண். அப்போ இதெல்லாம் என்ன செய்யணும், நம்முடைய ஆசீர்வாதங்களை தடை செய்கிறது, நம்முடைய ஆசீர்வாதங்களை தாமதப்படுத்துகிறது. இல்லைன்னா எப்பவும் மறக்க வேண்டிய காரியங்களை மறக்க முடியாதபடி நம்ம என்ன பண்ணோம், அதையே நினைச்சு 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 நம்ம நினைச்சிட்டு ஒரு டிப்ரெஷனுக்குள்ளாக போயிடுறது. அல்லனா ஒரு சோர்வின் ஆவி நம்மளை தாக்கும்படியாக நம்ம என்ன பண்ண இடம் கொடுக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட கற்களை நம்ம தான் எடுத்து போடணுமே ஒழிய வேற யாரும் எடுத்து போட முடியாது. அப்ப இப்படிப்பட்ட அந்த கற்கள், நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாய் உள்ள கற்கள், இதையெல்லாம் நம்ம எடுத்து போட வேண்டும். அப்ப இன்னொரு வசனம் வாசிப்போம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம், அதுல 8-9 பாருங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம், அதுல 8-9. இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகி இவைகளையெல்லாம் விட்டு விடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. அப்ப நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும்போது நம்முடைய பாவத்திற்கு மறித்து நீதிக்கு பிழைக்கிறோம் சொல்லிட்டு நம்ம அறிக்கை பண்ணுகிறோம். அப்ப அந்த பழைய மனுஷன் ஜென்ம சுபாவங்கள் இதையெல்லாம் நம்ம என்ன பண்ண விட்டு, அது ஒரே நாள்ல போகாது. ஞானஸ்நானம் எடுத்த உடனே நம்ம பூரண பரிசுத்த வாட்டிய 100% பரிசுத்த வாட்டிய பரிசுத்தவான்னு யாரும் சொல்லவும் முடியாது, அப்படி வாழவும் முடியாது. ஏன்னா நம்ம பாவம் நிறைந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்வோம்னா பாவ சிந்தனைகள், பாவ எண்ணங்கள், தகாத யோசனைகள், இதெல்லாம் நம்மளை கரைப்படுத்தி கொண்டே இருக்கும். இப்ப பாருங்களேன், நம்ம இப்ப வெயில் காலம், பயங்கர வெயில், 2 தடவை 3 தடவை குளிக்கிறோம். எதுக்காக குளிக்கிறோம்? நம்முடைய சரீரத்துல வெளியே போயிட்டு வந்தது வியர்வை, அழுக்கு, துர்நாற்றம், அதெல்லாம் போகும்படி சோப் போட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு உடை மாற்றுகிறோம். அப்போ நம்மளுடைய மாம்சத்தை நம்ம இப்படி பேணி காக்குறோம். நம்ம இதயம் எப்படி இருக்கிறது? ஒவ்வொரு நாளும் தீய எண்ணங்கள், பொறாமைகள், எரிச்சல்கள், கோபங்கள், வைராக்கியங்கள், மன்னிக்க முடியாத சுபாவங்கள், இதெல்லாம் கடினமாயிட்டு இருதயத்தை கடினப்படுத்துகிறதா. அப்போ நம்மளுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ நம்மளுடைய மாம்சத்தை ஒவ்வொரு நாள் நம்ம கழுவி சுத்திகரிப்பது போல நம்முடைய இருதயத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும் தேவனுடைய சன்னிதானத்தில். அப்போ வேத வெளிச்சத்துல நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். நீ இன்னைக்கு இப்படி கோவப்பட்டுட்ட, நீ இன்னைக்கு இப்படி சண்டை போட்டுட்ட, நீ இன்னும் மன்னிக்க முடியாத தன்மையில இருக்க, இதெல்லாம் விட்டு விடு, இதெல்லாம் விடுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார். அப்போ உணர்த்தும் போது நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவருடைய பாதத்துல வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. நம்ம ஆண்டவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படியாதபடி நம்ம மணிக்கணக்கா ஜெபித்த பிரயோஜனமே இல்லை. 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபிச்ச பிரயோஜனம் இல்லை. ஏன்னா வேதத்தை கேட்க வேண்டும், வேதம் சொல்கிறபடி நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதை கீழ்ப்படினாதான் நமக்கு ஆசீர்வாதம், கீழ்ப்படியும் போதுதான் மேல்படி. அப்போ ஆண்டவர் காட்டுகிற காரியங்கள், அப்ப நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்தே ஆக வேண்டும். அப்பொழுதுதான் ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்ள முடியும்னு சொல்லிட்டு பார்க்கிறோம்.
அப்போ ஆண்டவர் பாருங்க, இந்த கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு நவமான இருதயம் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்காரு. அப்ப இது நம்மளால் முடியாது. அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட அவருடைய கிருபையை கேட்க வேண்டும். ஆண்டவரே, என்னால இது முடியாதுப்பா, எனக்கு உதவி செய்யுங்க, கிருபை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வாசிக்கும்போது 19ல இருந்து, மாம்சத்தின் கிரியைகள் அவை யாவன, வெளியரங்கமாய் இருக்கிற விபச்சார, வேசித்தனம், இப்படி நிறைய ஒரு 19 21 காரியங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அப்ப அத்தனை காரியங்களை படிக்கும்போது அதுல கொஞ்சம் காரியங்கள் நம்ம கிட்ட இல்லாம இருக்கலாம். ஆனா நிறைய காரியங்கள் அதுல உள்ளது நம்ம நடைமுறையில் நம்மளை கரைப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட காரியங்களை டே பை டே நம்ம எப்படின்னா நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம் ஒன்றுதான் நம்முடைய பாவங்களை கழுகி நம்மளை சுத்திகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் பார்க்கிறோம். அப்போ என்னன்னா ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை மறந்துடக்கூடாது. நீதிமொழிகள் 28:13, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அந்த வசனத்தை நினைத்து ஒவ்வொரு நாளும் நம்ம படுக்கைக்கு போவதற்கு முன்பதாக அன்றைய தினம் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் இன்னைக்கு நான் என்னென்ன செஞ்சேன், இன்னைக்கு நான் இப்படி என்னென்ன பண்ணேன், உமக்கு பிரியமில்லாத காரியம் அதையெல்லாம் நம்ம அறிக்கை செய்து ஆண்டவரோடு ஒப்புரவாகி மனுஷரோடு ஒப்புரவாகி நம்ம கடந்து செல்லும் போது அந்த இரவிலே கர்த்தருடைய ரகசிய வருகை இருக்குமாயின் ஆண்டவருடைய வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்ப பாருங்க, இப்ப நான் சொன்னேன் இல்ல, இப்ப நியூஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். நியூஸ் பார்க்கும்போது அந்த ஒரே மணி நேரத்துல சென்னையில ஆறு ஆறு பேரோ 7 பேரோ அவங்களோட நகைகளை கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. உடனே அவங்க கையை வெட்டணும், காலை வெட்டணும்னு சொல்லி சொல்றோம், நம்ம பார்க்க உணர்ச்சி வசப்பட்டு. அப்ப அந்த ஆத்துமாக்களுக்காக நம்ம பாரப்பட்டிருக்கோமா? இப்ப பாருங்களேன், இப்ப பாலியல் வன்கொடுமை எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை. ஸ்கூல்ல குழந்தைங்களை தாக்குறாங்க, காலேஜ்ல தாக்குறாங்க, வேலை செய்யற இடத்துல ட்ரெயின்ல தனியா போக முடியல, பஸ்ல தனியா போக முடியல. இப்பேற்பட்ட கொடுமைகள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ நம்ம பார்க்கிறவர்களை எல்லாம் கையை வெட்டணும், காலை வெட்டணும், தலையை வெட்டணும், ஷூட் பண்ணனா அப்ப இந்த உலகத்துல யார் இருப்பாங்க? நீங்களும் நாங்களும் மட்டும்தான், நீங்களும் நானும் மட்டும்தான் இருக்க முடியும். மற்றவர்கள் எல்லாம் ஒருத்தருமே இருக்க முடியாது. அப்ப எல்லா ஆத்துமாக்களும் எங்க போகும்? நரகத்தை நோக்கி போகும். அப்போ ஆண்டவர் எனக்கு இந்த வெளிப்பாட்டை கொடுத்த போதுதான் எனக்கு ரொம்ப மனசு பாரமா இருந்தது. ஆண்டவரே, நான் இனிமே நான் இப்படி நான் ஜெபிக்க கூடாதுன்னா அதை பார்க்கும்போது கோபத்துல நம்ம சொல்றோம். ஏன்னா அப்பாவி குழந்தைகள், வயதானவர்கள், மூதாட்டிகள், வாலிப பிள்ளைகள், இப்படி எல்லாரையும் அவங்க பாழ்படுத்துகிற அந்த சமுதாயத்தை பார்க்கும்போது நமக்கு நமக்கு ஒரு கோபத்தில் நம்ம சொல்றோம். ஆனா அந்த ஆத்துமாக்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, மரணத்திற்கு நியமிக்கப்பட்டவர்களும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவே. அப்போ இந்த சிறைச்சாலை ஊழியங்கள் அதற்காக நம்ம ரொம்ப ஜெபிக்கணும். சிறைச்சாலை ஊழியங்கள், ஹாஸ்பிட்டல் ஊழியங்கள், அப்போ அந்த ஐசியூல கையும் காலை ஆட்ட முடியாதபடி படுத்திருப்பாங்க. எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் அவர்கள் படுத்திருக்கும் போது அந்த ஆத்துமாக்கள் ஒரு அன்கான்சியஸா கோமாவில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்பவும் அந்த இன்னர் மைண்ட், அந்த இன்னர் கான்சியஸ்னஸ் அவங்களுக்கு இருக்கும். அப்ப அவங்க காதலையாவது நம்ம ஆண்டவருடைய ரட்சிப்பை குறித்து நம்ம சொல்ல வேண்டும். அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு வலியுறுத்துகிறார். அப்போ நம்முடைய தேசத்துல எல்லாம் யங்ஸ்டர்ஸ், இந்த யங் சாப்ஸ் பாருங்க, எல்லாம் வாலிப பசங்க இவட ரொம்ப துன்மார்க்கமா நடக்கிறாங்க. பெண் பிள்ளைகளும் சரியா நடக்கிறாங்க. கள்ளக்காதலனோடு சேர்ந்து கணவனை கண்டந்துண்டமா வெட்டி எடுக்கிறாங்க, கழுத்தை அறுத்து கொலை பண்றாங்க, மயக்க மருந்து கொடுத்து சாப்பாட்டுல மயக்க மருந்து கொடுத்து இப்படி பண்றாங்க. அதெல்லாம் நியூஸ்ல பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு. ஏன் அப்படின்னா அதான் ஆண்டவர் சொல்றாரு, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவன் யாரு? யோவான் 10:10 சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். அப்போ அந்த திருடன் அவன் திருடுறதுக்கு, கொல்றதுக்கு, அழிக்கிறதுக்கு வரான்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நாம் அறிந்து கொண்ட அந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு நாம் போதிக்க வேண்டும். அப்போ அவர்களுக்காக நாம் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். அப்ப அந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும். மாம்சத்துல தண்டனை கிடைக்கும், அது நம்ம யாரும் மாற்ற முடியாது. ஆனா அந்த ஆத்மாவுக்கு என்னன்னா ஒரு விடுதலை கிடைக்கும். மரித்த பிறகு அந்த ஆத்மா எங்கன்னா பரலோகத்துக்கு போக வேண்டும். அப்போ அதுதான் அந்த இப்போ நம்ம அந்த லென்டேஸ்ல பாருங்க, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய்ன்னு ஆண்டவர் சொன்னாரு. யாரை பார்த்து சொன்னாரு? அந்த கள்ளனை பார்த்து சொன்னாரு. அது 2 கள்ளனுங்க ஆண்டவர் கூட சிலுவையில் அறையப்பட்டாங்க. ஆனா ஒருத்தன் பரிகசிக்கிறான், இன்னொருத்தன் சொல்றான் நம்ம செய்த பாவங்களுக்கு தக்கதாக நம்ம அனுபவிக்கிறோம். ஆனா இவர் நீதிபரராய் இருக்கிறார், இவருக்கு இப்படிப்பட்ட தண்டனை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவன் அவன் என்ன பண்றான்? மனஸ்தாவப்பட்டு ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். அப்போ உடனே அவனுக்கு ஒரு விடுதலை, ஒரு ரட்சிப்பு. அதை படிக்கும்போது ரியலி எனக்கு ரொம்ப ஒரு சர்ப்ரைஸா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவன் எப்பேற்பட்ட கொலைகாரனோ, கொள்ளக்காரனோ, எப்படிப்பட்ட திருடனோ இருந்தாலும் நமக்கு தெரியாது.
ஆனா அந்த கடைசி நேரத்துல ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. சிலருக்காக நம்ம வந்து வருஷக்கணக்கா பிரேயர் பண்ணிட்டு இருக்கலாம். ஆண்டவரே இந்த ஆத்துமா இன்னும் ரட்சிக்கப்படலையேன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம விட்டு கொடுக்காதபடி நம்ம அந்த கடைசி நம்ம குடும்பத்துல அந்த கடைசி மனுஷர் ரட்சிக்கப்படும் வரை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஜெபத்தை நிறுத்தக்கூடாது. விடாப்பிடியா நம்ம ஜெபிச்சுட்டே இருக்கணும். ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்காவுடைய முதல் அந்த ஜனாதிபதி பாருங்க. அவங்க அம்மா எத்தனை வருஷம் 52 வருஷம் என்ன ஜெபிச்சாங்களாம் பையனுக்காக. ஆண்டவரே ரட்சிங்க, ரட்சிங்க, ரட்சிங்க. கடைசியில ஆண்டவர் உயர்த்தி ரட்சித்து ஜனாதிபதியாக்கி இந்த கருப்பருக்கும் வெள்ளையர்களுக்கு இடையே உள்ள பிரச்சனைக்கு எல்லாம் ஒரு ஒரு விடிவு காலத்தை கொண்டு வந்தார் அந்த மகன் மூலம். அப்போ அந்த தாயார் எவ்வளவு விடாப்பிடியோடு ஜெபிச்சாங்க. அப்ப இன்றைக்கு வந்து நம்மளும் அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவி உடையவர்களாய் விண்ணப்பத்தின் நிரப்பப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தருடைய விருப்பம். அடுத்தது பாருங்க. இப்ப வந்து கல்லை எடுத்து போடுறதுக்காக ஆண்டவர் சொல்றாரு. அப்போ அதே யோவான் யோவான் 11ஆம் அதிகாரம் அதுல 43வது வசனம் பாருங்க. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். முதலாவது என்ன சொல்றாரு? கல்லை எடுத்து போடுங்கள். ஏன் ஆண்டவர் நினைச்சா லாசரு வெளியே வான்னு சொன்னா கல்லு தன்னால அது உடஞ்சு போயிருக்கும். போயிட்டு அவன் வெளியே வரலாம். ஆனா ஆண்டவர் சொன்னா கல்லை எடுத்து போடுங்கள். நம்ம தான் எடுக்கணும். நம்ம செய்ய வேண்டியது நம்ம தான் செய்யணும். அப்ப ஆண்டவர் செய்வார். எல்லாத்தையும் ஆண்டவரே நீங்க பாத்துக்கோங்க, நீங்க செய்யுங்க, நீங்க செய்யுங்க நம்ம செபித்தால் மட்டும் போதாது. கிரியையில நம்ம காட்ட வேண்டும். அப்போ கல்லை எடுத்து போட்ட பிறகு ஆண்டவர் என்ன சொல்றாரு? லாசருவே வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அடுத்து 44 பாருங்க இன்னொரு காரியம். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி இதனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்ப இன்றைக்கு அப்படிதான். நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். ஆனாலும் இன்னும் பாரம்பரிய கட்டுகள், பாரம்பரியம், இன்னும் சடங்காச்சாரம் இப்படிப்பட்ட சில காரியங்களை நம்ம சிக்கொண்டு இருக்கலாம். இன்னும் நாள் பார்க்கிறது, நேரம் பார்க்கிறது, அப்போ இந்த இப்படி நிறைய காரியங்கள் இருக்கிறது. அது ஒவ்வொருத்தருக்கும் அவரவருடைய எப்படி அவங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையில இருந்து அவங்க வந்தாங்க, பாரம்பரியத்துல இருந்து வந்தாங்க நமக்கு தெரியாது. எந்த காரியமாகட்டும் இன்னும் நம்மிடத்தில் கட்டப்பட்டிருக்கிற காரியங்களை என்ன பண்ணணும்னா கட்டவிழ்க்க வேண்டும். அப்போ நமக்கு ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள், பிரியமில்லாத காரியங்கள் இன்னும் சிலர்லாம் பாருங்களேன் ஜாதகம் வச்சிருப்பாங்க. நல்லா ரட்சிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. அப்புறம் அதுல என்ன பண்ணுவாங்க, அந்த மோதிரம் 9 கல்லு போட்டிருப்பாங்க. கிறிஸ்டியன்ஸ் என் கூட சவுதியில ஒர்க் பண்ணும்போது சில சிஸ்டர் கிறிஸ்டியன்ஸ் தான் போட்டிருப்பாங்க. 9 கல்லு வச்சு போட்டிருப்பாங்க. என்னன்னா ஐயோ இது ஸ்டோன், இது வந்து ரொம்ப ராசி, இதை போட்டோம்னா நமக்கு ஆசீர்வாதம் வரும்னு சொல்லிட்டு இப்படியாக ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள். அப்போ நம்ம கிட்ட இருக்கிற அந்த காரியங்களை எல்லாம் நம்ம என்ன பண்ணனா அப்படிப்பட்ட பாரம்பரியங்களை கட்டவிழ்க்க வேண்டும். அப்போ அதையும் நம்ம தான் செய்யணும். ஆண்டவரே என் ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க ஆண்டவர் சும்மா ஆசீர்வதிக்க மாட்டாரு. நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம செய்யும் போது ஆண்டவர் அவர் செய்ய வேண்டிய காரியத்தை நமக்காக செய்து முடிப்பார். அடுத்து இப்போ அதான் ஆண்டவர் சொல்றாரு ஏசாயா 43ஆம் அதிகாரம் அதுல 18, 19 பாருங்க. இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு. சில காரியங்கள் சிலர்லாம் பாருங்களேன் பழைய காரியங்களையே அசை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. 10 வருஷம் 12 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னால நடந்த காரியங்கள் அதை வந்து மறக்கவே மாட்டாங்க. என் கூட ஒரு பொண்ணு என் பேரு கொண்ட ஸ்டெல்லான்னு ஒர்க் பண்ணி என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்த மதுரைக்கார பொண்ணு. அப்போ அங்க இருக்கும்போது அவ என்ன பண்ணா ஏதோ ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம். நான் வரேன்னு சொல்லிட்டு வரலையோ என்னவோ தெரியல. எனக்கு அந்த காரியம் என்னன்னு மறந்துட்டேன். அப்போ அவ ஒரு நாள் என்கிட்ட சொன்னா, "செல்லா நான் உன்னை மன்னிச்சிடுறேன். ஆனா மறக்க மாட்டேன்" அப்படின்னுவா. எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. ஏன் நான் அப்பதான் ரட்சிக்கப்பட்ட புதுசு. என்னடா இவ சொல்றா மன்னிச்சிருவேன் ஆனா மறக்க மாட்டேன்னு சொல்றாளேன்னு. சரி அவ இன்னும் அந்த அனுபவத்துக்குள்ள வராத பிள்ளை. நான் கடந்து போயிட்டேன். அப்போ அந்த காரியத்தை அடிக்கடி நினைச்சு பார்ப்பேன் நானு. அப்போ சிலர் இன்றைக்கும் அப்படிதான் இருக்காங்க. நான் உன்னை மன்னிச்சிடுறேன் ஆனா மறக்க மாட்டேன். அப்போ வந்து அது என்ன சுபாவம்? அது யாருடைய சுபாவம்? அது வந்து ஆண்டவருடைய சுபாவம் இல்ல. ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து மறந்துட்டாரு. அத வந்து என்னன்னா சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுட்டாரு. மீண்டும் மீண்டும் நம்ம அதை குத்தி எடுக்கக்கூடாது. அதை வந்து வேதனைப்படுத்தக்கூடாது. அப்படின்றதுதான் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துற காரியம். ஏசாயா 43, 18, 19 வாசிச்சோம்னா, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அப்போ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். பழைய காரியம், பழைய 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த காரியம், 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த காரியம், 10, 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த காரியம் நம்மை வேதனைப்படுத்தக்கூடிய காரியமாக இருக்கலாம். சில பிரச்சனைகளா இருக்கலாம், சில போராட்டங்களா இருக்கலாம். அதையே நினைச்சு 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 என்ன ஆகும்னா இது வந்து பிசாசின் கிரியைகள்.
அப்போ அந்த நரகத்தின் ஆவிகள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியாதபடி தடைகளை கொண்டிருக்கின்ற இந்த ஆவிகள், அப்ப இதையெல்லாம் நம்மை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும். அப்ப கர்த்தர் என்ன செய்வேன்னா புதிய காரியத்தை செய்வார். ஆசீர்வாதம் தன்னாலே வரும். அப்போ எப்பேற்பட்ட பாவங்களா இருந்தாலும் சரி, கொலைகாரனா இருந்தாலும் சரி, கொள்ளைக்காரனா இருந்தாலும் சரி, அல்ல இது பாலியல் வன்கொடுமை செய்கிற ஆவிகள், அசுத்த ஆவிகள், இப்படிப்பட்ட ஆவிகளை நம்ம துரத்த வேண்டும். தேசத்தை நாம் சுதந்தரிக்க வேண்டும். அப்போ ஏன்னா ஒருவர் குற்றமற்ற ரத்தத்தை சிந்தும் போது அந்த ரத்தம் வந்து அந்த தேசத்திற்கு சாபத்தை கொண்டு வருகிறது அப்படின்னு நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அப்போ அந்த ரத்தத்தினால் தேசம் என்ன ஆயிடக்கூடாது, பாழாய் போயிடக்கூடாது. அதற்காக தேவன் உங்களையும் என்னையும் வச்சிருக்காரு. எதற்காக? நம்முடைய தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய இனஜன பந்துக்கள், அக்கம் பக்கத்து ஜனங்கள், நம்ம வாழ்கிற பகுதி, இப்ப நம்ம எங்கெங்க வாழ்கிறோமோ, ஒருத்தர் பஹ்ரைன்ல இருக்காங்க சிஸ்டர், நாங்க வந்து கோயம்புத்தூர்ல இருக்கோம், சென்னையில இருக்கலாம், நாகர்கோவில், எங்க பலதரப்பு எந்தெந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை நிலைநாட்டி வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல நாம் ஆண்டவருக்கு சாட்சிகளாய் ஜீவிக்க வேண்டும். நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய இனத்திற்காக, நம்மளுடைய ஜனங்களுக்காக, நாம் வாழ்கிற பட்டணங்களுக்காக அப்ப நம்ம ஜெபிக்க வேண்டும். எல்லா ரத்த பழியும் மன்னிக்கணுமே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நம்ம மனதுருகி வேண்டும் போது கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு நம்முடைய தேசத்திற்கு ஆசீர்வாதத்தையும் சேமத்தையும் அருளி செய்வான்னு சொல்றது நிச்சயம். கடைசியா ஒரே ஒரு வசனம் மட்டும் பார்த்து முடிக்கலாம். சங்கீதம் 68 அதுல 13 பாருங்க. சங்கீதம் 68:13. நீங்கள் அடுப்பினடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும் பொன் நிறமாகிய இதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். இப்ப வந்து யூஸ்வலா சொல்லுவாங்க அடுப்புதுற பெண்ணுக்கு கல்வி எதுக்குன்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க. ஆனா இந்த காலத்துல பைலட் பிளைட்டை ஓட்டுற பைலட் வந்து பெண்களா இருக்காங்க, நிறைய பெண்களா இருக்காங்க. அப்படி பெண் சமுதாயம் வந்து எல்லாத்துல உயர்ந்துகிட்டு இருக்குது. ஆண்டவர் வந்து பெண்களுக்கு ஒரு சிறந்த ஒரு தனித்துவத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி. இப்ப ஒரு பொண்ணுன்னு பாருங்க, சின்ன பெண் குழந்தைகளா இருக்கட்டும், இப்போ அந்த அவர்களுக்குரிய அந்த சுபாவம் என்னன்னா மற்றவர்களை உபசரிப்பது, அது அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி. மற்றவர்களுக்கு இப்ப எங்க வீட்லயே பாத்துக்கோங்க, இப்ப நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா உடனே தண்ணி கொடுக்குறோம், காஃபி டீ ஜூஸ் கொடுக்குறோம், பலகாரம் கொடுக்குறோம். அப்போ அந்த நம்ம வீட்டுல இருக்கிற சின்ன குழந்தைங்க என்ன சொல்லுவாங்க? நான் கொடுக்குறேம்மா, நான் கொடுக்குறேன்னு ஓடுவாங்க. அதுதான் அந்த பெண் குழந்தைகளுக்கு உள்ள அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி, அந்த பெண்களுக்குரிய அந்த தன்மை. அது வந்து ஒரு விசேஷித்த குணம் அப்படி ஆண்டவர் வச்சிருக்காரு. அப்போ பெண் சமுதாயத்தை இன்னைக்கு உலகம் புறக்கணிக்கலாம். பெண்களை வந்து ஒரு தாழ்த்தப்பட்டவர்களாக, ஒன்றுக்கு உதவாதவர்களாக, ஒரு பலவீன பாண்டங்களாக இருந்தாலும் கர்த்தர் நம்ம எப்படி பார்க்கிறார்னா, நீங்கள் அடுப்பினடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும் பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இந்த வசனம் வாசிப்பதுல பயங்கர சந்தோஷமா இருக்கும். அப்ப பெண்களை வந்து ஆண்டவர் ஒரு விசேஷித்த ஒரு படைப்பாக ஆண்டவர் பார்க்கிறார். இப்ப பாருங்கள், ஒரு மைட்டி மேன், ஒரு நல்ல ஒரு 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 என்ன சொல்ல, ஒரு பயங்கர பராக்கிரமசாலி ஒரு ஆணை அவனை பெற்றெடுப்பதற்கு யார் தேவை? பெண்ணுதான் தேவை. அதான் கிறிஸ்துக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லைன்னு சொல்லிட்டு பவுலடியால் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம பெண்கள் வந்து எப்பேற்பட்ட இதா இருந்தாலும் ஆண்டவர் வந்து நமக்காக ஒரு விசேஷித்த ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். அப்போ நம்ம வந்து மோஸ்ட்லி பாருங்க, ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் வைக்கட்டும், இல்லைன்னா ஒரு உபவாச ஜெபம் வைக்கட்டும், பெண்கள் கூட்டம் தான் அதிகமா இருக்கும். பெண்களும் வேலைக்கு போறாங்க. அவங்களுக்கு வந்து இப்ப ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அப்படின்னா சாதாரண பெண்கள் கிடையாது. வீட்டுல சகல வேலைகளையும் செய்யணும். வீடு கூட்டி பெருக்கி, ஹஸ்பண்டை கவனிச்சு, பிள்ளைங்களை கவனிச்சு, பேர பிள்ளைங்களை கவனிச்சு, அவங்கள வேலைக்கு அனுப்பிச்சு, துணியை துவைச்சு, பாத்திர வேலைக்கு, வீடு வாசல சுத்தமா ஆக்கி, இப்படி நிறைய காரியங்கள் இருக்கிறது. வேலைக்கு போற பெண்களை காட்டியும் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வேலைகள் அதிகம். அப்படி இருந்தாலும் உபவாச பிரேயரா ஓடிடுவாங்க. முழியிரவு ஜெபமா பெண்கள் ஓடிடுவாங்க. எங்கேயுமே பாருங்க, பெண்கள் வந்து இந்த ஜெபத்திலும் சரி, உபவாசத்திலும் சரி, எந்த கூடுகைக்கும் அது வந்து ஊழியத்துல ரொம்ப ஈகரா இன்ட்ரெஸ்டா ஓடிடுவாங்க. அதான் பாருங்க, ஆண்டவர் கூட இருந்த பெண்கள், அநேக பெண்கள் அப்ப தங்கள் ஆஸ்திகளாலும் தங்களுடைய என்னன்னா தாங்களே அவர்கள் பொருளினாலும் இப்படி ஆண்டவருக்கு ஊழியம் செய்ததை நம்ம பார்க்கிறோம். அதனால பெண்களாகிய நாம் இன்றைக்கு நம்ம கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, கொலை செய்தவனா இருக்கட்டும், இல்ல எப்பேற்பட்ட குற்றங்கள் புரிகிறவனா இருந்தாலும் சரி, அப்ப நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, நம்முடைய தேசத்திற்காக திறப்பில் நிற்க வேண்டும். தேசத்தின் சிறையிருப்பு மாற வேண்டும். தேசத்துல பாவங்கள் அதெல்லாம் கொடுக்கறது யாரு, கொண்டு வர்றது யாரு? இப்ப கொலை செய்யறானா அவனுக்குள்ள, அவனுக்கு பின்னாடி இருந்து பிசாசு அவனை கிரியை செய்கிறான். அதான் ஆண்டவர் சொல்றாரு, தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசு எதிர்த்து நில்லுங்கள். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? அந்த பிசாசுல விரட்டி தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமே, ஆமே.
ஹலோ. கேக்குது ஆண்டி, கண்டினியூ பண்ணுங்க. சரி சரி, முடிச்சிட்டேன். ஜெபம் மட்டும் பண்ணிடலாமா? ஓகே ஆண்டி, ஓகே ஓகே. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உம்மை துதிக்கிறேன் தகப்பனே. தேவரே, இன்றைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுக்கு நன்றி ஆண்டவரே. தேசம் ஆண்டவரே ரத்த பழிகளை நிரம்பி இருந்தாலும் தகப்பனே, அந்த தேசத்திற்காக திறப்பிலே நின்று ஜெபிக்கக்கூடிய அப்படிப்பட்ட கிருபை நாவினால் விண்ணப்பத்தின் நாவினால் அப்ப எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இதோ ஆண்டவரே பெண்கள் தகப்பனே, அப்பா இதோ ஆண்டவரே சமுதாயத்திலே ஆண்டவரே முதுகெலும்பு என்று சொல்றாங்க தகப்பனே. ஆனாலும் பெண்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமைகள் அநேகமா இருந்தாலும் என் தேவன் அப்பா மனமிறங்கே தகப்பனே பெண்களை நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் மன்றாடுகிறோம். நீங்கள் அடுப்பினடியில் கிடந்தவர்களா இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறல்கள் போலவும் பசும்பொன் நிறமாக இந்த நிறங்களின் சாயலாகவும் இருப்பீர்கள் என்ற வசனத்தின்படி ஆண்டவரை ஒவ்வொரு பெண் பிள்ளையின் தகப்பனை உமக்காக எழும்ப உமக்காக ஊழியம் செய்த கடைசி நாட்களிலே கர்த்தர் தந்த சாட்சிகளை நிற்க பலன் கொடுங்க. அப்பா, இன்றைக்கு வந்த ஒவ்வொரு சகோதரிகளையும் ஆசீர்வதிங்க. அப்பா, பாரங்கள், பிரச்சனைகள், ஆண்டவரே போராட்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள், பொருளாதார பற்றாக்குறைகள் எதுவா இருந்தாலும் தகப்பனை அதையே நினைத்து நினைத்து வேதனைப்படாதபடி எல்லாவற்றையும் விட்டு அந்த கல்லை அப்புறப்படுத்தவும் அந்த கல்லை எடுத்து போடவும் தகப்பன் இரக்கம் பாராட்டுங்க. பழையவர்களை முந்தினவர்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் என்று சொன்னீங்களே, அப்படிப்பட்ட எல்லா பழைய சுபாவங்கள் பழைய காரியங்களை எல்லாம் மறந்து புதியதாய் ஆண்டவரே புதிய காரியங்களை எதிர்நோக்கி செல்லத்தக்க கிருபையை தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவருடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், மனதில் உள்ள வாஞ்சைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தாங்கப்பா. தகப்பனுடைய அப்பா ஆசீர்வாதம் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். இன்னும் ரட்சிக்கப்படாத நபர்கள் எங்கள் குடும்பங்களில் அநேகர் உண்டு. அவர்களை ரட்சித்து அபிஷேகம் இழுத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. அப்பா, உங்களுடைய சித்தம், திட்டம், உங்களுடைய தீர்மானம் எங்கள் வாழ்க்கையில் பூரணமாய் நிறைவேற எங்களை அர்ப்பணிக்கிறோம். துதி, கனம், மகிமை யாவையும் எடுத்துக் கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.